தபூக் சம்பந்தமான போர் சம்பந்தமாக ஒரு வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت ثم وليتم مدبرين أنفسهم وظنوا أنهم لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபூக்குடைய போரிலே மிக கடுமையான ஒரு யுத்தம் நடைபெற்றது. அப்போ எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டார்கள், அத்தனை பேரும் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக. அதே போல சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தபூக்குடைய யுத்தத்திற்கு குஃபார்கள் எல்லா வகையில், பத்ரில் அவர்கள் அடிபட்டவர்கள், தோற்று போனவர்கள், அதே போல உஹதில் கலந்து கொண்ட அந்த குஃபார்கள், ஹந்தக்கில் ஹுனைனில் கலந்து கொண்ட குஃபார்கள், இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த தபூக்குடைய யுத்தத்தை சந்திப்பதற்காக வேண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வராங்க. அப்ப அந்த குஃபார்களுடைய படைகளும் பெரியதாக இருக்கிறதுனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முஸ்லிம்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 சஹாபாக்கள் அந்த யுத்தத்திற்கு அப்படி தயாரானாங்க. பெரிய செலவு, பெரிய ஒரு போர் செலவு, அந்த போருக்காக வேண்டி பெரிய செலவு, பெரிய யுத்தம் என்னது நடைபெற்றது. அந்த யுத்தத்திற்கு பெரிய செலவு செய்யப்பட்டது. அப்ப சஹாபாக்கள் அவரிடத்துல இருந்ததை எல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்து கொடுத்தாங்க. அப்ப எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த யுத்தம் நடைபெற்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், அந்த பேரித்த பழங்களை எல்லாம் அந்த மகசூல் அது பழுத்து வரக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய அந்த காலம். சொல்ல போனா அந்த டிகிரி 55 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு வெயில் இருக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்துல கடுமையான, அப்ப அந்த 55 செல்சியஸ் என்ற கணக்கு வைத்தால் 100க்கு மேல வரக்கூடிய டிகிரி. அப்போ அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு வெயில் தாக்கமான அந்த நேரம். அதே போல பேரித்த மரங்களை எல்லாம் அறுவடை செய்யப்படக்கூடிய அந்த காலம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலை இந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு தயாராக சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த யுத்தத்திற்காக தயாராக. என்ன சொல்ல போனா, பல தூரம் கடந்து, ரொம்ப பல மைல் தூரங்கள் கடந்து அந்த யுத்தம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படிப்பட்ட அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டாங்க. போனதுல மூன்று சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க போகாம தங்கிட்டாங்க. அந்த 3 சஹாபாக்கள் அந்த யுத்தத்திற்கு போகல. அதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு சொன்னா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சாங்க, யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டாங்க, கண்டிப்பா போய் ஆகணும், இப்போ உத்தரவு வந்துருச்சு, கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, சரி நம்ம கிட்ட அந்த பேரித்த மரங்கள்லாம் கொஞ்சம் மகசூல் அதெல்லாம் நல்லா வளர்ந்து வரக்கூடிய நேரம், எனவே கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம கிட்ட தான் வேகமா போகக்கூடிய குதிரை இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் சொன்னா, பின்னால போய் அவங்கள போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, தங்கிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப மறுநாள் பாக்குறாங்க, மறுநாள் ஏதோ ஒரு வேலையாகுது, மறுநாள் போக முடியல, அதற்கு பின்னால் மறுநாள், இப்படியே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலை, இப்படியே வர கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த யுத்தத்திற்கு கடைசி வரைக்கும் அவங்க போகவே இல்லை. அதே போல ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி அவங்களும் போகல. அதே போல முராரத் இப்னு ரபீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபியும் போகல. இந்த 3 சஹாபாக்களும் போகல. இப்படி ஒரு கடுமையான யுத்தங்கள் தெரிஞ்சதுனால 80க்கு மேற்பட்ட முனாஃபிக்குகள் அந்த யுத்தத்தில் கலந்துக்கல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து மீண்டும் திரும்பி வர்றாங்க, ஊருக்கு மதீனாவுக்கு வர்றாங்க. வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரா உள்ள ஊருக்கு உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லுஹாவுடைய நேரத்தில் தான் உள்ள வருவாங்க. வந்தாக்கா முதல்ல பள்ளிவாசலுக்கு போவாங்க. பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கு பின்னால தான் என்ன செய்வாங்க, வீடுகளுக்கு போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நேரம் வந்தாங்க, பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, வெளியே வர்றாங்க.
வெளியே வந்ததும் முதல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு பின்னால் அவருடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு போவாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால் அவருடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு எல்லாம் போறாங்க. அந்த வழக்கம் அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம் போறாங்க. அப்போ போனதற்கு பின்னால் அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்க, உள்ள போய் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டாங்க. அவர்கிட்ட உடனே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுன்னா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி பதில் சொல்லியே. அப்போ நமக்கு என்னது, ஏதோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், போருக்கு போவாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத இந்த கஅப் இப்னு மாலிக் அப்பதான் உணர்றாங்க. போகலைன்ற அந்த வருத்தம் இருந்தது. ரசூலுல்லாஹ் இப்படி கோபித்து கொண்டார்கள் என்ற அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ரொம்ப அளவுக்கு அதிகமான வருத்தங்கள் அதிகமாகிடுச்சு. அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உத்தரவு போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவரிடத்திலே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போட்டாங்க. யார் என்ன செய்யக்கூடாது, அவரிடத்தில் பேசக்கூடாது. யார் அவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கலாக செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய மனைவிமார்களுக்கும் உத்தரவு போடப்பட்டது. அவர்களும் அவரிடத்தில் பேசக்கூடாது என்ற உத்தரவு. அப்ப கிட்டத்தட்ட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நாட்களில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கதாதா ரலியல்லாஹு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்ககிட்ட போய் சலாம் சொல்றாங்க, பதில் இல்லை. அப்போ சலாம் என்பது கூட ஒரு பேச்சு தான், கலாம் தான். அதனால்தான் தொழுகையில சலாம் சொன்னா ஏன் தொழுகை முறியுது அப்படின்னு சொன்னா சலாம் என்பதே ஒரு கலாம், பேச்சு தான். அதனால்தான் என்ன செய்யலாம், கலாமை அவரிடத்துல எந்த பேச்சும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா சலாமுக்கு பதில் கூட சொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான அந்த சூழ்நிலையில் தான் அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை, அழுது கண் வீங்கிடுச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலை இன்னொரு சஹாபி ஹிலால் இப்னு உமையா, அவங்க ரொம்ப வயசானவங்க, ஒரு வயசான சஹாபி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கூட என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. இது போக 80க்கு மேற்பட்ட முனாஃபிக்குகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அந்த முனாஃபிக்குகள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இல்ல யா ரசூலுல்லாஹ் எங்களால் வர முடியல, எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, எனக்கு இதாயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணம், பொய்யான காரணங்கள் என்ன சொல்றாங்க. சயஹ்லிஃபூன பில்லாஹி லக்கும் லியர்லூக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் பொருத்திக்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொய் நிறைய சொல்றாங்க. அப்போ அந்த முனாஃபிக்குகள் பொய் சொல்லி என்ன தப்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த முனாஃபிக் என்ன சொல்றாங்க, எப்பா நீ ஒரு பொய் சொல்லி கஅப் இப்னு மாலிக் இடத்துல நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிக்கலாம்ல, ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போகாம விட்டுட்டேன், இப்ப ரெண்டாவது ஒரு தவறு பொய் சொல்லி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ரெண்டாவது தப்பு நான் செஞ்சிடக்கூடாது, அதனால ரசூலுல்லாஹ் கிட்ட நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு போய் நிற்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, வேற எதுவுமே பேசல. ஏப்பா நல்லா தானே இருக்கிற, நீ நல்ல வாலிபமா தானே இருக்கிற, உங்ககிட்ட நல்ல குதிரை இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு, ஏன் வரல என்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அழுகுறாங்க. அதுக்கு பின்னால் எல்லாரிடத்திலும் சலாம் சொல்றாங்க, ஒண்ணுமே பதில் வரல. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு, எந்த பதிலும் இல்லை. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, என்னுடைய உலகம் பெருசாக இருந்தாலும் எனக்கு அப்படியே நெருங்கி விட்டது, என்னுடைய உலகம் சுருங்கி விட்டது, எனக்கு ஏண்டா உயிர் வாழ்றோமோ என்ற பயத்தோடு அவர்கள் என்ன செய்யறாங்க. அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு பயம் வந்துச்சு. என்ன ஒரு பயம் வந்துச்சு சொன்னா, இந்த நேரத்துல நாம மௌத்தா போயிட்டா, இந்த நேரத்துல நாம மௌத்தா போயிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மௌத்தா போயிட்டா ரசூலுல்லாஹ் நமக்காண்டி என்ன செய்ய மாட்டாங்க, ஜனாஸா தொழுவிக்க மாட்டாங்களே, இப்படி ஒரு கேஸ், ஒரு துர்பாக்கியசாலி நாம் ஆயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. அதே நேரத்தில் இப்படி நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நம்மளை வீட்டு இப்போ மௌத்தா போயிட்டா அந்த நேரத்துல. அப்போ ரசூலுல்லாஹ் கோபமான நிலையிலேயே ரசூலுல்லாஹ் இந்த வீட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அதை விட துர்பாக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான சஹாபாக்களே இவங்க ஒருத்தவங்க. இப்படி நெருக்கமாக இருந்த அவர்கள் இவ்வளவு நாட்களாக ரசூலுல்லாஹ் பேசல அப்படின்றது எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ 50 நாட்கள் ஆகிவிட்டது. 50 நாட்கள் ஆன உடனே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50வது நாள்ல இரவுல அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறார். வஅலஸ் ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா நாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், 3 பேர்கள் தங்கிவிட்டார்கள். அந்த 3 பேர்கள் ஹிலால் இப்னு உமையா இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்ததுனால அவருடைய மனைவி ஹவுலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் ரொம்ப வயசானவரே, அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்டவர் ரொம்ப கஷ்டமானவரே, எனவே அவருக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அவர் வயசானவர்ன்றனால என்ன செஞ்சாங்க, அவருடைய மனைவிக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப நீங்க ஹெல்ப் செஞ்சுட்டு நீங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 2வது சஹாபி முராரத் இப்னு ரபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் கோவமா இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, பொது சேவை பொது காரியத்திற்காக ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாரு, வகுப்பு செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்போ அதுவும் கொடுத்துட்டு என்ன செஞ்சு அவரும் என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஓரளவு வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. ஏன் அப்போ 3வதாகி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅலஸ் ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அந்த 3 பேர்கள் அந்த யுத்தத்திற்கு தபூக்குடைய யுத்தத்துக்கு போகாமல் தங்கிவிட்டார்கள் அல்லவா. அவர்களுடைய உலகம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவர்களுக்கு உலகம் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம ஹயாத்தாக ஏன்னா இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு யாருமே பேச மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, யாரும் பேசலன்னா பரவாயில்ல, தெருவில் போகும்போது என்ன செய்வாங்க சொன்னா, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி 50வது நாளில அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, இந்த ஆயத்து வருகிறது, சும்ம யதூபு, அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். லா மல்ஜா இல்லா இலைஹி, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டாங்கன்னு சொன்னா, இனி நம்ம காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அகிலத்திலே. ரசூலுல்லாஹ் நம்மள என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. யாருகிட்ட போகிறது, வேற வழியே இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்கிறாங்க, ரப்பே உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லை ரப்பே என்று அழுது துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்கின்றார், லா மல்ஜா இல்லா இலைஹி, அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு ஒதுங்குமிடம் எதுவுமே இல்லாத அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹ் அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த செய்தி அந்த நேரத்தில் பெருமாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை வெளிப்படுத்தி சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த தகவலை முதலாக எடுத்துக்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக், அவருக்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து செல்றாங்க. முதல்ல நம்ம இந்த செய்தியை சொல்லிடணும், நாம தான் அந்த நன்மையை முதல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. வேகமாக போறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க சொன்னா, சீடி என்ற அந்த ஒரு மலை மேல ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று அங்கேருந்து ஒரு சத்தம் விடுகின்றார்கள். என்ன சொல்றாங்க சொன்னா, கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக், அல்லாஹ்வுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற அந்த செய்தியை அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பாகவே இவர்கள் வேகமாக மலையின் மேலே ஏறி என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஓடி வராங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிறது. எத்தனை நாள் கழிச்சு, 50 நாள் கழிச்சு. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன, அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மனசுல அவங்க மேல பிரியம் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வருத்தத்தினால என்ன செஞ்சாங்க, இந்த ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவுனால திரும்பிட்டே இருந்தாங்க, பார்க்காம திரும்பிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்ட, இந்த வஹி வந்ததற்கு பின்னால செய்தி கேள்விப்பட்ட ஒடியாராங்க ரசூலுல்லாஹ் பார்க்க வேகமா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையை அரவணைப்பதை போல கஅப் ரலியல்லாஹு அவர்களை அரவணைத்தார்கள். அரவணைத்து சொன்னாங்க, கஅபே, அல்லாஹ்வுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கஅப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த செய்தியை நீங்க தான் சொல்றீங்களா இல்ல அல்லாஹ் சொன்னாங்க? இல்ல அல்லாஹ் சொல்ல சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். கஅப் என்று உன்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான். எனவே அந்த பெயரை கொண்டு நான் உன்னிடத்திலே சொல்கின்றேன், அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான், உன்னுடைய இறையேற்றுதலை ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, கியாமத் வரை குர்ஆனிலே அல்லாஹ் அதை கொண்டு பதிவு செய்திருக்கின்றான். எனவே கியாமத் வரை உன்னுடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வை அல்லாஹ் கியாமத் வரக்கூடிய, கியாமத் நாள் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைத்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா?
ஒரே ஒரு விஷயம் தான் நன்றாக நாம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுட்டு போனாங்கல்ல, எல்லாரும் ஒரு பொய் சொல்லிட்டாங்கல்ல, தப்பிச்சிட்டாங்கல்ல. ஆனால் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு பொழுது நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்றேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று அவ்வளவு நேரத்துக்கு 50 நாட்கள், அந்த 50 நாட்களுடைய நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அத்தனையும் 5 செகண்ட்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வே என்ன செஞ்சுட்டா, பிரியப்பட்டுட்டா, அல்லாஹ்வே என்னுடைய தௌபா ஏற்றுக்கொண்டா, அல்லாஹ் என்ன நேசரா, என்னது என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னாங்க. அவ்வளவு சந்தோஷத்துல என்ன செய்யறாங்க, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு என்ன செய்யறான் சொல்லி விடுகிறான். அப்ப காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை அவர்கள் சொன்னதின் காரணமாக, உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, மற்றவங்களை போல பொய் சொல்லி தப்பிக்காம போனதுனால. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த நேரத்துல இப்படி ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலையில கஅப் என்னது மதீனாவை சுத்தி சுத்தி வராங்க தனி மனிதராக. அந்த நேரத்துல கஸ்ஸான் நாட்டுடைய இளவரசர் பட்டாடையில ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். அந்த கடிதம் வியாபாரிகள் மூலமாக யாருகிட்ட வருது, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டு இருக்கிறது, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர், அரபுடைய அந்த வார்த்தைகள் புலமை பெற்றவர்கள், இன்னும் நிறைய சிறப்புகள் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருந்த நீங்கள் உங்களையே என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்களே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது உங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. அதனால நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா, எப்போ 40வது நாள் நடக்குது இந்த நிகழ்வு, என்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை நான் என்ன செய்யறோம், என்னுடைய மதத்துக்கு வந்துட்டேன், என் நாட்டுக்கு வந்துட்டா ராஜ மரியாதை உங்களை என்ன செய்யறோம், உங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றோம், உங்களுக்கு எல்லா பதவிகளும் தரணும் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவர் என்னுடைய உயிரை போனாலும் சரி இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், என்னுடைய உயிரை போனாலும் சரி இந்த மதீனாவை விட்டு, ரசூலை விட்டு ஒரு பொழுது நான் அந்த தீனை விட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க. எனவே அவரிடத்தில் இந்த 2 காரியம் அல்லாஹ் நேசித்தார். ஒன்று அவரிடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதி, இரண்டாவது எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் உண்மையை உரைத்து அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று அதில் உறுதியாகிட்டாங்கல்ல. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரியப்பட்டு அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், யா ரசூலல்லாஹ் நீங்கள் அந்த இராசுத்தலத்தின் என்ற அந்த சூறா என்று நினைக்கிறார். அந்த சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, யா ரசூலல்லாஹ் இதை கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, கஅபே அல்லாஹ் இந்த சூறா வாங்கிட்டு ஓதி காட்டி சொன்னா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட திரும்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என் பெயரை சொல்லி சொன்னா, கஅபே உன்னுடைய பெயரை சொல்லி நான் அல்லாஹ் சொன்ன ஓதி காட்ட சொல்லி வாங்கிட்டு ஓதி காட்ட சொல்லி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை என்ன செய்யறாங்க, கஅப் ரலியல்லாஹு ஓதி காட்டுறாங்க. இப்படி கஅப் ரலியல்லாஹு அவர்கள் மிக சிறந்த ஒரு சஹாபியாக, மிக உன்னதமான ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு சஹாபியாக இருந்தாலும் அவர்கள் உண்மையோடு இருந்ததின் காரணமாக, உண்மையை உரைத்ததின் காரணமாக, கடைசியில் உண்மையை நிலைத்து நின்றதின் காரணமாக பல சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தருவார். எனவே உலகத்தில் நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சாக்கு போக சொல்லி தப்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாம் என்று நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கும், அந்த நேரத்தில் நீங்க தப்பிச்சிடலாம், அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடலாம். ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு சேர்ந்து பின்னால வரும். எனவே உண்மையை நீங்கள் எந்த நேரத்தில் உண்மையோடு நீங்கள் சொல்லி அதில் பல பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்லி சொன்னா அது ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பது அல்லாஹ் இந்த வரலாறின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றார். எனவே நாம் இந்த தீனுடைய விஷயங்கள், நற்காரியங்கள், அனைத்து விஷயங்களும் உண்மையோடு நிலைத்து நிற்கக்கூடிய இந்த நற்பாக்கியத்தை இந்த வரலாறின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன்.